எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பேக் டோனட் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக் டோனட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஒரு கப் மாவை பவுல்ல போட்டுக்கிறேன். இங்கே உப்பு 1/4 டீஸ்பூன், சீனி 1/2 டீஸ்பூன், ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 7 கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் முட்டையுடைய மஞ்சள் கரு 2 சேர்த்துக்கிறேன். அப்புறம் இங்கே பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் வச்சுருக்கேன். அந்த மெல்டட் பட்டரை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இது வார்மாக இருக்கணும். ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த பால் வந்து நான் 2/3 கப் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். இந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகணும். நமக்கு மேலே பபிள்ஸ் வந்தாலே போதும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். இங்கே பபிள்ஸ் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 கப்பு மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு மாவு சேர்த்துட்டு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் கையை நல்லா கழுவிட்டேன். மாவை இந்தளவு நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க. இப்போ மாவை இந்த ரெடி பண்ணிட்டோம். நாம் இதை இப்படியே நம்ம அது க்ளோஸ் பண்ணி ஒரு வார்ம் பிளேஸில் ஒரு 45 நிமிஷம் நம்ம வைக்க போகிறோம். 45 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நமக்கு மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. நமக்கு சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டோவை போட்டு இதில் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நாம் இந்த மாதிரி இதை தனியாக எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம அப்படியே ட்ரேயில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் வச்சுட்டு ஒரு கிச்சன் டவலை வச்சு இதை இப்படி இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் இதை வந்து ஒரு வார்ம் பிளேஸில் வச்சு எடுக்கலாம். நாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பஃபியாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ நாம் இதை ஓவனுக்குள்ள வச்சு எடுக்க போகிறோம். 375 ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நாம் இதை 10 நிமிஷம் ஓவனுக்குள்ள வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு டோனட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கீழே லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு, மேலே நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மேலே பட்டர் தடவிட்டு சுகரில் கோட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம டோனட்டை எடுத்துட்டோம். டோனட்டை எடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெல்ட் பண்ண பட்டர் நம்ம மேலே அப்படி தடவிக்கலாம். மெல்ட் பண்ண பட்டரை தடவிட்டு இதை அப்படியே நான் இங்கே சுகரில் கோட் பண்ணிக்கிறேன். சுகரில் கோட் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே ட்ரேயில் வச்சிடலாம். இதே போல் எல்லா டோனட்டையும் நான் இந்த மாதிரி பட்டரில் கோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டரை உருக்கி எடுத்தால் போதும். இது வந்து அன்சால்டட் பட்டர் தான். இந்த மாதிரி ஒரு டோனட்டை எடுத்துகிட்டு இதில் நான் ஹோல் போட்டுக்கிறேன். இதில் நைஃப் இதில் போட்டுட்டு நம்ம அதில் ஜாம் உள்ளே வைக்க போகிறோம்.
இங்கே நான் ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்திருக்கேன். அந்த ஜிப்லாக்கில் போட்டு இதில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்குள்ள உள்ளுக்கு நம்ம லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். சில டோனட்ஸ்க்கு இந்த மாதிரி ஜாம் வச்சுக்கலாம். சில இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளைனாகவே சர்வ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ சாஃப்டாக டோனட் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான பேக் டோனட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து ப்ளெயினாகவும் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ளெயினாகவும் பண்ணியிருக்கோம், அதே போல் உள்ள நம்ம ஜாம் ஸ்டஃப் பண்ணியும் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, கட்டாயம் குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோ ஒரு ஹாட் சாக்லேட்டோ வச்சு இந்த டோனட் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் விருந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.